மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்கள் தங்கள் படிப்பை தவறவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதில் கல்வி அமைச்சு உறுதியாக உள்ளது என்று கல்வி அமைச்சர் ஃபத்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். சிகிச்சை பெற்று வரும் மாணவர்கள் உட்பட அனைத்து தரப்பு மாணவர்களின் தேவைகளையும் பூர்த்தி செய்ய அமைச்சு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக அவர் கூறினார். இந்த குழந்தைகள் படிப்பில் பின்தங்குவதை தடுப்பதற்காக SDH எனப்படும் மருத்துவமனையில் பள்ளி எனும் திட்டத்தில் கல்வி அமைச்சு, சுகாதார அமைச்சு மற்றும் உயர்கல்வி அமைச்சுடன் இணைந்து செயல்படுகிறது என்று அவர் கூறினார். தற்போது நாடு முழுவதும் 20 SDH திட்டங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2011 இந்த திட்டம் தொடங்கப்பட்டதில் இருந்து 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயன் பெற்றுள்ளனர். அண்மையில் SDH திட்டம் சப்ராங்ஜயா மருத்துவமனைக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பினாங்கில் செயல்படுத்தப்படும் முதல் திட்டமாக இது மாறி உள்ளது என்று ஒரு முகநூல் பதிவில் ஃபத்லினா சீடேக் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.